संस्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय ராமகிருஷ்ணாய தே நமः. அன்பின் வடிவாய் திகழ்பவளை, அருளே இயல்பாய் கொண்டவளை, இன்பம் யாவும் தருபவளை, இதயக் கோயில் வாழ்பவளை, துன்பம் நீக்கி காப்பவளை, தூய அன்னை சாரதையை என்றும் போற்றித் தொழுதிடுவோம், எல்லா நலமும் எய்திடுவோம். பெருமதிப்பிற்குரிய சுவாமிஜி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். மனிதராய் பிறந்தோரெல்லாம் மகிழ்வுடன் வாழ்தற்கேற்ற இனிய நல் வழியை காட்ட இங்கு அவதாரம் செய்து கனிவுடன் அனைவர் மீதும் கருணையை பொழியும் எங்கள் புனிதராம் ராமகிருஷ்ணர் பூங்கழல் போற்றி வாழ்வாம். இது குருதேவரிடத்திலே செய்கின்ற ஒரு பிரார்த்தனையும் வேண்டுதலுமாகும். மனிதராய் பிறந்தோரெல்லாம் மகிழ்வுடன் வாழ வேண்டும். இதுதான் அவதாரத்தினுடைய நோக்கம். எல்லா அவதாரங்களுக்கும் இதுதான் நோக்கம். ஆனால் இந்த அவதாரத்திலே அது மிகவும் உன்னத நிலை எய்தியிருந்ததை நாம் பார்க்கிறோம். பொதுவாக ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடுகின்றவர்களெல்லாம் தங்களுடைய நலத்தை நாடுவது தவிர்க்க முடியாதது. நான் நன்றாக இருக்க வேண்டும், நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை இனிதாக நடைபெற வேண்டும், எனக்கு வேண்டியதெல்லாம் நடைபெற வேண்டும். அதெல்லாம் கொஞ்சம் கடந்து போகிற போது நான் முக்தி அடைய வேண்டும், அங்கேயும் அந்த நான் என்பது வந்துவிடும். இந்த உலகியல் வாழ்க்கையிலே நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதிலே தொடங்குகிற ஆன்மீகம், ஆன்மீக வாழ்க்கை நிறைவாகிய முக்தியை அடைவதில் போய் நிறைவு பெறுகிறது. எதுவாக இருந்தாலும் அங்கே நான் தான். முதல்ல நான் நன்றாக இருக்க வேண்டும், நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அப்புறம் முடிவாக நான் முக்தி அடைய வேண்டும். ஒன்றும் தவறு கிடையாது. எல்லாரும் அப்படி தான் பிரார்த்தனை செய்வார்கள். இறைவனும் அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகின்றான். அதற்கு வழிகாட்டுவதற்காகத்தான் அருளாளர்களும் அவதார புருஷர்களும் அவ்வப்போது தோன்றுகின்றார்கள். அப்படி தோன்றிய வரிசையிலே இவரும் ஒருவர் என்று சொல்லிவிட முடியுமா என்றால் இல்லை. ஏனென்றால் அதற்கு முன் வந்தவர்களெல்லாம் தங்களுடைய முக்தியை முதன்மையாக வைத்து கொண்டு மற்றவர்களுக்கும் அந்த அடிப்படையில் வழியை காட்டி கொண்டிருந்தார்கள். இவரோ அதெல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விடு என்று தங்களுடைய சீடர்களுக்கு அவர் அறிவுரை கூறினார். என்றால் என்ன அர்த்தம்? அவர் அதை பற்றி பொருட்படுத்தவே இல்லை என்று அர்த்தம். தம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு சிறிதும் பொருட்படுத்தாமல் உலக மக்கள் எப்படி உன்னதமாக வாழ்க்கை நடத்த வேண்டும், எப்படி ஆனந்தமாக இருக்க வேண்டும், இந்த மகிழ்ச்சி அல்லது இன்பம் அல்லது ஆனந்தம் என்பது தான் எல்லா உயிர்களுக்கும் குறிக்கோளாக இருக்கிறது. அதற்காக பல விதங்களில் முயற்சி செய்வதை நாம் பார்க்க, நாமும் முயற்சி செய்கிறோம், மற்றவர்களும் முயற்சி செய்கிறார்கள். சின்ன சின்ன உயிர்கள் கூட முயற்சி செய்கின்றன. ஆனந்தமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் என்ற நோக்கம் எல்லா உயிர்களுக்கும் உண்டு. ஆனால் எங்கே அது இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்குள்ளாகவே இந்த பிறவி முற்று பெற்று விடுகிறது. அப்புறம் மறுபடியும் வந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் நோக்கம் அதுதான். பெரியவர்களெல்லாம் அதுதான் சொல்லியிருக்கிறார்கள். பல பேர் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், நாம் நன்றாக இருக்க வேண்டும், இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் என்று பாரதியார் தேவியிடம் வேண்டுகிறார். நான் இவ்வளவு காலமாக வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் எனக்கு மன நிறைவை அளிப்பதாக இல்லை. அதனால் இப்போது எனக்கு என்னுடைய உயிரை புதிய உயிராக ஆக்கிவிடு. இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலை அறச் செய்து, அதற்கு என்ன வேண்டும் என்றால் மதி தெளிவு அடைய வேண்டும். மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய். இப்படித்தான் பல பெரியவர்களும் பிரார்த்தனை செய்கின்றார்கள். சாதாரண மக்கள் இப்படியெல்லாம் கவிதை நயம்பட சொல்ல முடியாவிட்டாலும் கேட்கிறார்கள், நான் மகிழ்ச்சியாக இருக்கணுப்பா, என்னுடைய வாழ்க்கை நல்ல இனிமையாக இருக்கணுப்பா அப்படின்னு கடவுளிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள். இன்னும் கொஞ்சம் மேலே போகிற போது என்ன சொல்லுகின்றார்கள்? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அரியன் பராபரமி. நான் இன்புற்றிருந்தால் போதாது, எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும், அந்த வரத்தை கொடு
என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றவர்கள் கொஞ்சம் மேலாக இருப்பவர்கள். அதற்கும் மேலாக இருப்பவர்கள் தங்களுடைய இன்பத்தையோ தங்களுடைய நலத்தையோ கருத்தில் கொள்ளாமல் மற்றவர்கள் நலத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்றவர்கள். அதில் மிகவும் உன்னத நிலையிலே இருப்பவர் தான் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன். அதனால தான் அவர் அவதார வரிஷ்டர் என்று அழைக்கப்படுகிறார். அவதாரங்களுள் தலை சிறந்தவர். அவருடைய வாழ்க்கையில் அவர் தமக்கென்று என்ன செய்து கொண்டார்? ஒன்றுமே செய்து கொள்ளவில்லை. அவர் செய்த ஒவ்வொரு செயலுமே உலக நலனுக்காகத்தான். அவர் சாப்பிடுவதிலிருந்து தூங்குவதிலிருந்து அவர் சாதனை செய்ததிலிருந்து எல்லாமே கூட மற்றவர்களுடைய நலத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருந்தது. அவர் எந்த அளவிற்கு தாம் என்ற உணர்வு இல்லாமல் இருந்தார் என்பதை அவருடைய வரலாற்றை எழுதியவர்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய சில நம்ம அதில் பார்க்க முடிகிறது. அவர் சாதனை காலத்தில் பிராணாயாம பயிற்சியை ரொம்ப தீவிரமாக செய்து அதில் முழுமையாக வெற்றி அடைந்திருந்தார். இப்போ கூட நிறைய சொல்கிறாங்க, பிராணாயாமம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஏதோ பல பேர் செய்கிறார்கள், ஓரளவுக்கு செய்கிறார்கள். சில பேர் தவறாக செய்து விட்டு ஏண்டா செய்தோம் என்று வருத்தப்படுகிறார்கள். இப்படி பல விதமாக இருக்குது. ஆனால் குருதேவர் எதை எடுத்தாலும் அதில் முழு நிறைவை காணாமல் விடமாட்டார். அப்படி தான் இந்த பிராணாயாம பயிற்சியிலையும் பிராணனை கட்டுப்படுத்துவதன் மூலமாக ஆன்மாவை நாம் வசப்படுத்தி கொள்வது, அதுதான் பிராணாயாமத்தினுடைய நோக்கம். இங்கே அந்த பிராணாயாமத்தையே இவர் கட்டுப்படுத்த கொண்டு வந்துட்டார். எந்த அளவிற்கு என்றால், அவர் நினைத்தபடி நடக்கும். வாசியை நீ கும்பகத்தால் வலிய கட்டி மண் போலே சுவர் போலே வாழ்தல் வேண்டும், தேசுடைய பரிதி ஒரு கிணற்றின் உள்ளே தெரிவது போல் நினக்குள்ளே சிவனை காண்பாய் என்று குள்ளச்சாமியார் சொன்னதாக பாரதியார் சொல்கிறார். வாசியை நீ கும்பகத்தால் வலிய கட்டி அப்படி நிறுத்துவது பிராணாயாம பயிற்சியில். அதில் முழு வெற்றி அடைந்து விட்டால் நமக்குள் இறைவனை காண முடியும் என்பது தான் கோட்பாடு. இவர் அதே மாதிரி செய்தார். எந்த அளவிற்கு முழுமையாக வெற்றி பெற்றிருந்தார் என்றால், அப்படியே நீண்ட நேரம் உள்ள அப்படி நிறுத்தி விடுவார். சாதாரணமாக ஒரு சில வினாடிகள் உள்ளே எடுங்க, ஒரு 8 வினாடி உள்ளே எடுங்க, ஒரு 8 வினாடி உள்ளே நிறுத்துங்க, 8 வினாடி கொஞ்சம் வெளியே விடுங்க. அதை சில பேர் கொஞ்சம் 4 அல்லது 12 இப்படி வைத்துக் கொள்ளுகிறார். எப்படி இருந்தாலும் கொஞ்சம் ஒரு குறுகிய கால அவகாசத்தை தான் சொல்லுகிறார்கள். அதுக்குள்ளாகவே மூச்சு திணற ஆரம்பிச்சிருது. இந்த 8 வினாடியோ அல்லது 10 வினாடியோ நாம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்குள்ளாகவே மூச்சு திணறுகிற மாதிரி அனுபவங்கள் ஏற்படுகின்றன. ஆனால் குருதேவர் அந்த பயிற்சியை செய்தபோது எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அப்படியே நிறுத்தி வைத்து விடக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது. அதைவிட பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால், அந்த சுவாசத்தையே நிறுத்தி விடுவார். அப்படியே மூச்சு நின்றே போய்விடும். கொஞ்ச நேரம் அடக்கி வைத்திருப்பதையும் தாண்டி மூச்சு போய் வருகிற அந்த நிலையையே நிறுத்தி விடுவார். அப்படியே இருப்பாராம். அப்போ என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே போனால் என்ன ஆகும்? அவ்வளவுதான். ஆனால் அவர் வந்த காரியம் நிறைவேற வேண்டுமே, எதற்காக இந்த அவதாரம் நிகழ்ந்ததோ அது நிறைவேறுகிற வரைக்கும் உடலை பிடித்து வைத்திருக்க வேண்டும். அதற்காக என்ன செய்வார் என்றால், கூட இருக்கிறவர்கள் சில பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறார். அவருடைய சீடர்கள் இடத்துலலாம், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, இந்த மாதிரி திடீர்னு இந்த மூச்சு நின்று போய்விடும், கொஞ்சம் நேரம் பாருங்கள், தானாக வருதான்னு பாருங்கள், வராவிட்டால் எனக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி வச்சுருப்பார். அதே மாதிரி சில சமயத்தில் நீண்ட நேரம் அப்படியே நின்று போய்விடும். அதனால் மெதுவாக பக்கத்தில் வந்து காதுக்குள்ளே சொல்லுவார்கள். அதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க, சில சீடர்களை தயார் பண்ணி வச்சுருந்தார். அவர்களுக்கு தெரியும் அது, ஓ சுவாசம் ஓடுகிறது நின்று போய்விட்டது என்று. கொஞ்சம் நேரம் பார்த்து விட்டு மெதுவாக காதுக்குள்ளே வந்து, சுவாமி நீங்கள் சுவாசிக்கவே இல்லை, மூச்சு நின்று போய்விட்டது என்று சொல்லுவாங்க. அப்படியே 2-3 தடவை சொல்லுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிடும். போன உடனே அப்பா மறுபடியும் மூச்சை விட ஆரம்பிப்பார். அவங்களுக்கு ஒரு நன்றி வேறு சொல்லுவார். நன்றிப்பா, நீங்கள் ஞாபகப்படுத்துனதுக்கு ரொம்ப நன்றியும் பாரு. ஏன்னா இந்த உடல் தரித்திருக்க வேண்டும். இன்னும் எவ்வளவு காலம் பணிகள் இருக்கின்றனவோ அவ்வளவு காலமும் அந்த உடலை வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதற்கு அவர் உதவி செய்திருக்கிறார் என்பதனால நன்றி சொல்வாராம். இந்த அளவிற்கு தான் என்பதே இல்லாத ஒரு நிலையில் இருந்தார். அதே மாதிரி தான் சாப்பிடும்போதும் அப்படி தான். சாப்பிட உட்காரும்போதுவே திடீர்னு பரவசத்துக்கு போயிடுவார். அவர் எந்த நேரத்தில் பரவசத்துக்கு போகிறார் என்பது யாருக்குமே தெரியாது. அது மாதிரி சாப்பிட உட்கார்ந்துருக்கும் போதும் பரவசத்தில் ஆழ்ந்து விட்டார் என்றால் நம்ம எவ்வளவு சாப்பிட்டோங்கிறதே அவருக்கு தெரியாது. சாப்பிட்டோமா சாப்பிடலையாங்கிறதும் தெரியாது. சாப்பிட உட்கார்ந்துருப்பார், எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பார், அப்படியே இருந்துருவார்.
அதுக்கும் இந்த மாதிரி சீடர்கள் இடத்துல சொல்லி வைத்திருப்பார். பார்த்துக்கிட்டே இருங்க, சாப்பிடும்போது நான் பரவசத்தில் ஆழ்ந்து விட்டால் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு என்னை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, தட்டி எழுப்புங்க அப்படின்னு சொல்லி வச்சுருப்பார். அவங்க எழுப்பி விட்ட உடனே மறுபடியும் சரி சரின்னு மறுபடியும் சாப்பிடுவார். ஒரு நாள் முன்பின் பழக்கமில்லாத ஒருத்தர் இருந்தான். அவன் மட்டும்தான் அங்கே இருக்கிறான். அவங்ககிட்ட சொல்லி வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு போயிட்டாங்க. இவர் யாரோ ஒருத்தர் இருக்கிறான்னு நம்பிக்கையில் எல்லாம் போயிட்டாங்க. இவர் சாப்பிட ஆரம்பித்தார், பரவசத்துக்கு போயிட்டார். அவன்கிட்ட சொல்லி வச்சுருந்தார். ஆனால் அவனுக்கு அதை பற்றி சரியாக தெரியல. இவர் எவ்வளோ சாப்பிடுவார்னு அவன் என்ன கண்டான். கொஞ்சம் நேரம் ஆச்சு, இவர் பரவசத்திலேயே இருந்தார். மெதுவாக பரவச நிலை கலைந்து கீழே இறங்கி வந்தார். எல்லோரும் அந்த சீடர்கள் இடத்துல கேட்குற மாதிரி அவனிடத்தில் கேட்டார். நான் போதுமான அளவு சாப்பிட்டுட்டேனா அப்படின்னாரு. இவர் போதுமான அளவு சாப்பிட்டுட்டாராங்கிறது அவன் சொல்லணுமா? அந்த அளவிற்கு தான் என்பதோ தன் உடல் என்பதோ அவருடைய ஞாபகத்திலேயே இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த மனிதனுக்கு தெரியல. அவன் ஏதோ ஒரு சாப்பிட்டாரா தான், எவ்வளோ சாப்பிட்டான்னு சில பேர்லாம் மற்றவங்க சாப்பிடும்போது பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது வேறு. அந்த மாதிரிப்பட்ட மனிதன் போல இருக்கவன். சரி கேட்குறாரு பெரியவர், அதனால் சாப்பிட்டாச்சுங்க அப்படின்ட்டான். அந்த நேரம் பார்த்து ஹிருதயன் வந்துட்டான். அங்கே இருக்கிறத பார்த்தான். என்ன இவர் சரியாக சாப்பிட்ட மாதிரி தெரியலையே, என்னப்பா ஆச்சுன்னு அவன் நடந்த கதையெல்லாம் சொன்னான். என்னப்பா இப்படி பண்ணிட்டேன்னு அவன்கிட்ட சொல்லிவிட்டு, இல்லை நீங்கள் போதுமான அளவு சாப்பிடலை, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னா. இல்லை அவன் போதும்னு சொல்லிட்டான், நானும் சரின்னு சொல்லிட்டான், இனிமேலாம் சாப்பிட முடியாதுன்ட்டு தூக்கி வச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டார். இவையெல்லாம் எதை காட்டுகின்றன? அந்த நான் என்பது அவரிடத்தில் அணுவளவும் இல்லை. அதை மற்றவர்களுக்காக அவர் ஏற்படுத்தி கொண்டிருந்தார். இப்படி தம்முடைய பொறுத்தவரையிலும் தம்முடைய உடல், தம்முடைய உணவு, தம்முடைய அந்த பயிற்சி இதெல்லாம் கொஞ்சம் கூட அவருக்கு பொருட்டாக இல்லாவிட்டாலும் இவை எல்லாமே பிறர் நலத்திற்காக. இந்த உலகம் ஏன் நிலை பெற்றிருக்கிறது என்ற கேள்விக்கு புறநானூற்று புலவன் விடை சொல்லியிருக்கிறான். உண்டால் அம்மை உலகம் என்று ஆரம்பித்து தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. தமக்கு என்று ஒரு சிறிதும் முயலாமல், ஆனால் மிகுந்த முயற்சி செய்வார்கள். தமக்கு இல்லை, பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. முழுக்க முழுக்க பிறர்க்காகவே வாழக்கூடியவர்கள் சில பேராவது இந்த உலகில் இருப்பதனாலே தான் இந்த உலகம் இவ்வளவு நீண்ட காலமாகியும் நிலை பெற்றிருக்கிறது என்று பாடியிருக்கிறான். அதற்கு முழுமையான ஒரு எடுத்துக்காட்டாக வந்தவர் தான் ஸ்ரீராமகிருஷ்ணன். ஆனால் தம்மை பற்றி ஒரு சிறிதும் அவர் நினைத்தே பார்க்கவில்லை. ஆனால் எப்போதும் பிறரை பற்றி, தம்முடைய சீடர்களை பற்றி, தம்முடைய அன்பர்களை பற்றி, உலக பொதுமக்களை பற்றியே நினைத்து 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 அவர்கள் எல்லோரும் இன்புற்று இருப்பதற்கு நாம் ஏதாவது ஒரு வழிகாட்ட வேண்டும் என்பதையே கருத்தில் கொண்டிருந்தார். அது யாருக்கு? ஒரு சிலருக்கு மட்டுமா? தேர்வு செய்யப்பட்ட ஒரு சிலருக்காக அவர் அதை செய்தாரா என்றால் இல்லை. கனிவுடன் அனைவர் மீதும் கருணையை பொழியும் புனிதர். எல்லாருக்கும் அந்த கருணையை சொந்தமாக்கினார். கருணை தான் அவருடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லுகிற போது ஒரு அறிஞர் அதுக்கு தலைப்பு கொடுத்துருக்கிறார், கருணையின் சரிதம் அப்படின்னே கொடுத்துருக்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணருடைய வரலாறு என்பது என்ன? கருணையின் சரிதம். அப்படி ஒரு கருணையின் வடிவமாகவே வாழ்ந்தவர் ஸ்ரீராமகிருஷ்ணன் பிறருக்காக. அப்போ ஆரம்பத்தில் பார்த்தது போல் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று சிலர் சொல்கிறார்கள், நான் இன்புற்று இருக்க வேண்டும் என்று சிலர் சொல்கிறார்கள். இவை எல்லாவற்றுக்கும் என்ன தேவை? இறை அருள் தேவை. யார் இறைவனை சார்ந்திருக்கிறார்களோ, யார் இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் ஆனந்தமாக வாழ்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கை இனிய வாழ்க்கையாக அமையும், நல் வாழ்க்கையாக அமையும். ஆக இறைவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் ஸ்ரீராமகிருஷ்ணன் இந்த உலகிற்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்படி இறைவனை வாழ்வது எப்படி என்பதையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தார். அவருக்கு முன்னால் இந்த நாட்டில் நிறைய ஞானிகள் தோன்றியிருக்கிறார்கள், மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள், குருமார்கள் தோன்றியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் சொன்னதற்கும் இவர் சொன்னதற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் என்றால், இதற்கு முன்னால் தோன்றியவர்கள் பொதுவாகவே கடவுளின் அருளை பெற வேண்டும் என்றால் நாம் சாதனையில் ஈடுபட வேண்டும், அதற்காக சில நியமங்களை மேற்கொள்ள வேண்டும், உலகியல் பற்றுக்களை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட வேண்டும், ரொம்ப ஆசைகளை வளர்த்து கொள்ளக்கூடாது. ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் அவிட ஆனந்தமாமே இப்படி சொல்லி சொல்லி நம்ம எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் சரிதான், தப்பு கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசை அதிகமாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு துன்பம் வருகிறது, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசை குறைகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் ஆனந்தமாக இருக்க முடிகிறது. இது எல்லாருக்குமே அனுபவத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய உண்மைதான். ஆனால் அந்த ஆசையை எப்படியா விடுகிறது?
ஆசை விட விட ஆனந்தமாமே தான். ஆசையை விட முடியலையே, அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்கிறது. அதனால் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் இதை பற்றி அதிகமாக வலியுறுத்துவது கிடையாது. ஆசையெல்லாம் விட்டுருன்னு அவர் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவருடைய சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், நீங்கள் ஒன்றும் எதையும் விட்டுருன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஆசையெல்லாம் விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆனந்தமாக கடவுளை மட்டுமே பிடித்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் இந்த உலகமே அதற்காகத்தான் தேவி படைத்து வைத்திருக்கிறார். நீங்களெல்லாம் ஆனந்தமாக இருக்க வேண்டும், ஆனந்த அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தை அழகான உலகமாக தேவி படைத்து வைத்திருக்கிறார். அதனால் அந்த இன்பங்களை நீங்களும் ஆனந்தமாக அனுபவியுங்கள். அதுக்கு தானே அவளே அதை படைத்து வச்சுருக்கிறார். அம்மா நல்ல விதவிதமாக பலகாரம் செய்து வைக்கிறார். எதுக்காக? குழந்தைகள் சாப்பிட்றதுக்காக தான். நான் நல்லா விதவிதமாக படைத்து வச்சுருப்பேன், நீங்கள் பேசாமல் பார்த்துட்டு போயிருங்க என்று சொன்னால் அவள் தாயா? இல்லை, அந்த குழந்தைகள் சாப்பிடணும், அதில் தான் அவளுக்கு மகிழ்ச்சி. அதை போல் இந்த உலகத்தை தேவி படைத்திருக்கிறாள் என்றால் எல்லாரும் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும், உலகில் உள்ள இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால் நீங்கள் நன்றாக ஆனந்தமாக இருங்கள், எல்லாவற்றையும் அனுபவியுங்கள். ஆனால் இந்த இன்பங்களெல்லாம் தேவி நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற இன்பங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் முயற்சி செய்து இந்த இன்பத்தை அடைந்து விட்டேன் என்று ஒருபோதும் நினைத்து விடாதீர்கள். நீங்கள் அனுபவிக்கின்ற இன்பங்களை எந்த தேவி உங்களுக்காக அமைத்து வைத்திருக்கின்றாளோ அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியம் ஆக பல பல நல் அழகுகள் அமைத்தா என்று பாரதி பாடுகிறானே, அதுபோல இன்பமயமான இந்த உலகத்தை தேவி படைத்து வைத்திருப்பது உங்களுக்காகத்தான். ஆனால் அவள்தான் அதை படைத்திருக்கிறாள் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் உலக இன்பங்களை அனுபவிக்கின்ற வேகத்தில் தேவியை மறந்து விடாதீர்கள். இப்படி தான் இவர் சொல்லியிருக்கிறார். முன்னோர்கள் பழைய ஞானிகளெல்லாம் இந்த எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அதனால் அவர்கள் விட்டார்கள். எதை விட்டார்கள்? ஆன்மீகத்தை விட்டுட்டாங்க. இவர் விட்டுருன்னு சொல்கிறாருப்பா, இதை நம்மால் விட முடியாது, அதை விட்டுறலாம், ரெண்டில் ஒன்றை விடணும். இப்படி கடந்த காலத்தில் இருந்தார்கள். அதனால் இவர் என்ன சொன்னார்னா, நீ அதை விட வேண்டாம்ப்பா, அதை வச்சுக்கோ, ஆனால் யாரால் உனக்கு இந்த இன்பம் கிடைக்கிறது என்பதையும் சேர்த்தே நினைத்து கொண்டே வா. தேவி எனக்கு இதை கொடுத்திருக்கிறாள், ஆகவே நான் தேவியை எப்போதும் மனத்தில் வைத்திருப்பேன் என்று பயிற்சி செய் என்று சொன்னார். இது காலப்போக்கில் என்ன ஆகும்? தேவி கொடுத்தாள் என்று நினைக்க அந்த மனசில் அவளை பற்றிய சிந்தனை அதிகமாகும். அந்த உலகியல் இன்பத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடு தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய்விடும். இப்படி ஒரு முறையைத்தான் அவர் பின்பற்றினார். இதற்கு காரணமும் உண்டு. ஏனென்றால் அவர் சந்தித்த மனிதர்களில் பல பேர் இப்படி தான் இருந்தார்கள். நல்ல பக்தி உடையவர்களாக இருப்பார்கள், அதே சமயத்தில் இந்த உலக இன்பங்களில் நாட்டம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். அதனால் அவர்களை ஒன்றும் தவிர்க்க முடியாது. அதற்காக இந்த மாதிரி ஒரு வழியை கண்டுபிடித்தார். யதுமல்லிக்குன்னு ஒருத்தர் இருந்தார், ஸ்ரீராமகிருஷ்ணத்தில் நல்ல பழக்கம் உடையவர், பெரிய பணக்காரர். எவ்வளோ பணம் இருக்குதுன்னே அவருக்கே தெரியாது, அவ்வளோ பணம் வச்சுருந்தார். போதும்னு விடணுமா இல்லையா? விடலை. இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும், இன்னும் இப்படியே போய் கொண்டு இருந்தது. ஒரு நாள் கேட்டார், குருதேவர் கேட்டார் அவரிடத்துல, யதுமல்லிக்கு நீ அளவுக்கு மீறி பணம் சேர்த்து வைத்திருக்கிற, உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கு நீ நிறைய பணம் சேர்த்து வைத்திருக்கிற, சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த உலக வாழ்க்கை நிறைவு பெற்ற பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறதல்லவா, அது சரியாக அமைவதற்கு நீ என்ன தேடி வைத்திருக்கிறாய் என்று கேட்டார். அவர் ஒரு பெரிய பதிலை போட்டார். அதை பற்றி நான் எதுக்குப்பா கவலைப்படணும், அதுக்கு தான் நீ இருக்கிறேன்ட்டு. இந்த உலக வாழ்க்கையை நான் நல்லா அனுபவிக்கிறதுக்கு நான் கவலைப்படுறேன், பணத்தை சேர்க்குறேன், அது என்னுடைய முயற்சியினால் நடக்கணும். இந்த வாழ்க்கை நிறைவு பெறுகிற போது என்ன நடக்க வேண்டும் என்பதை நீ பார்த்துக்கோ, அதுக்கு தானே நீ இருக்கிற. கடையர்களுக்கும் கதிமோட்சம் அளிப்பவர் என்று உன்னை பற்றி எல்லாரும் சொல்லிக் கொள்கிறார்களே, அந்த பேரை நீ காப்பாற்ற வேண்டாமா? இவர் அவருக்கு நல்லது பண்ணுறாராம். என்ன மாதிரி ஆட்களெல்லாம் நீ கை விட்டுட்டேன்னு வச்சுக்கோ, உன் பேர் கெட்டு போயிருப்பா. அதனால் எனக்கு ஒரு கடைசி நாள் வரும்போது அங்கே நீ வந்து காட்சி அளித்து என் கையை பற்றி அழைத்து கொண்டு போய் என்னை நீ கரை சேர்த்து விடுவாய் என்பது தான் எனக்கு தெரியுமே அப்படின்னு ஒரே போட்டார். சரி, இப்போ இது உண்மையிலேயே நீ இப்படித்தான் சொல்கிறியா அல்லது ஏதாவது வாய் பேச்சில் சொல்கிறியான்னு இவர் அதையும் விட்டலை. இவர் பார்த்தா தான் அப்படியே ஒரு மாதிரி இருப்பார், ஆனால் உள்ளே போய் உண்மையை கொண்டாந்துருவார். அவர் சொன்னார்,
அப்போ உங்ககிட்ட போய் உண்மையை மறைக்க முடியுமான்னாரு. அப்போ என்ன அர்த்தம், மற்ற இடங்கள்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன நான் பேசுவேன், உன்னிடத்தில் வந்துட்டால் தானாக உண்மையை தானே பேச முடியும், இது உண்மையிலேயே நான் அப்படித்தான் உண்மையில் நம்பிக்கை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு தடவை மீண்டும் இதே மாதிரி ஒரு உரையாடல் நிகழ்ந்தது. அப்போ இதே கேட்டார், இப்போ நீ நிறைய பணத்தை சேர்த்து வச்சுட்டியே, இது போதும் என்ற மனமே உனக்கு வராதா, இன்னும் சேர்க்கணும்னு சேர்த்துக்கிட்டே இருக்கிறியே, என்றைக்காவது ஒரு நாள் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைக்கவே மாட்டாயான்னு கேட்டார். அப்படியா, நான் ஒன்று கேட்குறேன், நீ பதில் சொல்லுன்னார். அவரை விட இவர் கொஞ்சம் இளையவர், அதனால் வா போன்னு தான் பேசுவார். சரி கேளுங்க, இவரும் ஒருமையில் தான் பேசுவார். நான் உன்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்பேன், நீ கடவுளினிடத்தில் நிறைய ஈடுபாடு வச்சிருக்கிற, எத்தனையோ சாதனைகள் பண்ணுற, விதவிதமான ஆன்மீக அனுபவங்களை பெற்றிருக்கிற, போதும்னு என்னைக்காவது நினச்சிருக்கிறியா? இன்னும் நிறைய நான் சாதனை செய்ய வேண்டும், இன்னும் கடவுளை சார்ந்து இருக்க வேண்டும், எப்போதும் கடவுளையே தான் நினைத்து கொண்டு இருக்க வேண்டும், உனக்கு அந்த காட்சி இந்த காட்சியெல்லாம் கிடைத்து விட்டது போதும் என்று நினைக்கிறாயா? இல்லை இல்லவா? எவ்வளவு அனுபவங்களை பெற்றாலும், எவ்வளவு ஆன்மீகத்திலே உன்னத நிலைகளை தொட்டாலும், மேலும் 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 நீ அந்த ஆன்மீகத்தில் தானே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாய். இதை விட்டுவிடு என்று சொன்னால் உன்னால் விட முடியுமா? முடியாதல்லவா? அதே மாதிரி தான் என்னால் இதை விட முடியாது. நான் இப்படி தான் இருப்பேன், உலகியல் மனிதர்களாகிய நாங்கள் இப்படி தான் இருப்போம். அதுக்கு நீ அந்த வழிகாட்டுகிறதுக்கு உன்ன மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னார். இது மாதிரி மனிதர்களை பார்த்திருந்த காரணத்தினால்தான் ஒரே அடியாக நீங்கள் உலகியலை விட்டு ஒதுங்கி விடுங்கள், இறை சிந்தனையிலேயே ஈடுபட்டு கொண்டிருங்கள், ஆன்மீகத்திற்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் அவர் சொல்வது கிடையாது. அதற்கென்று ஒரு சிறிய கூட்டத்தை உருவாக்கி வைத்திருந்தார். இந்த மாதிரி கூட்டத்தை எதிர்காலத்தில் ஒரு இயக்கத்தை உருவாக்கி மக்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு துறவியர் கூட்டத்தை அவர் உருவாக்கினார். அவர்களுக்கு மட்டும் அந்த மாதிரி பாதையை காட்டுவார். ஆனால் அவர்கள் மட்டுமே ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் போதுமா? அனைவருக்கும் ஆன்மீகம் என்பது தானே இந்த அவதாரத்தினுடைய கோட்பாடு. அதனால் நீங்கள் இந்த இன்பங்களெல்லாம் அனுபவித்து கொண்டே இருங்கள், அதே சமயத்தில் இந்த இன்பங்களை உங்களுக்கு கொடுத்த தேவியையும் அல்லது இறைவனையும் மறந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். இப்படி அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். அதனால் எல்லாருக்குமே அதில் ஒரு இடத்துல ஈர்ப்பு வந்து விட்டது. இவர்கிட்ட போனால் எளிமையான வழியைத்தான் காட்டுவார், ரொம்ப முடியாத வழியெல்லாம் காட்டி ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார். நமக்கு எது முடியுமோ அதை தான் அவர் சொல்லுவார் என்பதை எல்லாரும் புரிந்து கொண்டார்கள். அதனால் ஈர்க்கப்பட்டார்கள், நிறைய பேர் வந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை துன்பங்களை கூட அவரிடத்தில் சொல்வார்கள். அதற்கு தகுந்தபடி அவர் சில வழிகளை காட்டுவார், ஆறுதல் மொழிகளை கூறுவார். அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி விடுவார். ஆனால் எப்படி இருந்தாலும் ஆன்மீகத்துக்கு வந்து தான் ஆக வேண்டும், அதில் ஒரு மாறுபாடும் கிடையாது. இப்படி தான் இந்த அவதாரத்தில் அவர் இறை சிந்தனையிலே மக்களை ஈடுபடுத்துவதற்கு முயன்றார். அதே சமயத்தில் நான் முதலே சொன்னது போல் எப்போதும் ஆனந்தமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுல அவர் ஒரு போது சமரசம் செய்து கொண்டது கிடையாது. சில ஞானிகள்லாம் சில பேர் இப்படியே இருப்பாங்க, ஒருன்ட்டு இருப்பாங்க. மகான்கள்லாம் அப்படியே மேலே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, பார்க்க மாட்டாங்க. யாராவது வந்து ஏதாவது கேட்டால் கூட அப்படியே இப்படி மேலுங்கிடுமா பார்ப்பாங்க. உடனே அவங்களுக்கு இவர் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு உயிரினம் போல் இருக்குது அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. அதனால் இவர் அதெல்லாம் கிடையாது, எல்லார்ட்டையும் ஆனந்தமாக பழகுவார். சீடர்களிடத்தில் கூட விளையாடுவாராம். அவர் சமயம் அவருக்கு உபதேசம் பண்ணுகிற முறையே அப்படி, நீங்களா உட்காருங்க, நான் சொல்கிற கேளுங்க அப்படின்லாம் கிடையாது. பேசிகிட்டே இருப்பார், நல்லா தமாஷ் பண்ணுவார், வேடிக்கை பண்ணுவார், வினோதங்கள் பண்ணுவார், விளையாடுவாராம். ஒரு சமயம் யாரோ ஒருத்தர் தட்சிணேஸ்வரம் கோயிலுக்கு வந்திருந்தாராம் பார்க்குறதுக்கு. பார்க்குற போது அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்க்குற போது தோட்டத்தில் ஒரு பக்கம் ஒரு 4-5 பேர் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் விளையாடுறாங்கன்னு பார்த்தா 4-5 பேர் சீடர்கள், இன்னொருத்தர் இவர் தான். குருவும் சீடர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடுகிறத அவர் அன்றைக்கி தான் பார்த்தார், கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டார். இப்படி கூடவா குரு இருப்பார் என்று ஆச்சரியப்பட்டுட்டு போயிட்டார் அவர். அந்த மாதிரி வேடிக்கைகள், வினோதங்கள், விளையாட்டுகள் இவையெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். அவற்றுக்கு இடையில் அவ்வப்போது உபதேசங்களும் நடந்து கொண்டே இருக்கும். இது இப்படி தான்ப்பா, அது அப்படி தான்ப்பா, கடவுளை மறந்து விடாத, அதுக்கு எளிமையாக சாதனை பண்ணு, இப்படி தான் உருவாக்குவார். அதனால் அவர் எப்போதும் ஆனந்தமாக தான் அவரும் இருப்பார். அவர் ஆனந்தமாக அவரே சொல்லுவார். சில சமயத்தில் ஏதாவது கேட்டாங்கன்னா அவரை பற்றி யாராவது ரொம்ப உயர்வாக நினைத்து கொண்டு வந்து, சரியாக தான் நினைத்து கொண்டுனா இல்லாததெல்லாம் இல்லை, உண்மையிலே நினச்சிக்கிட்டு வந்து அவர்கிட்டே கேட்பாங்க, நீங்கள் ஏதாவது எங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் அவரை பெரியவராக அவர் நினைக்கிறாருங்கிறத காட்டுற மாதிரி சொல்லி ஏதாவது, எனக்கு என்னப்பா தெரியும், நான் நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், ஆனந்தமாக இருக்கிறேன்,
இதை தவிர எனக்கு என்ன தெரியும் பாரு. உண்மை என்னன்னா அவர் நல்லாவும் சாப்பிட மாட்டார், நல்லாவும் தூங்க மாட்டார். நம்ம ஏற்கனவே பார்த்தோமல்லவா, கேட்டு சாப்பிடணும், போதுமா சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டு போதும்னா விட்டுருவார், அவ்வளோதான். அதுவும் கொஞ்சம் தான் சாப்பிடுவார். தூங்குறதும் அவர் பாட்டுக்கு கீதையில் சொன்னது போல், உலகம் விழித்திருக்கும் போது அவன் தூங்குவான், உலகம் தூங்கும்போது அவன் விழித்திருப்பான் மாதிரி. இவர் அப்பவும் தூங்க மாட்டார், இப்பவும் தூங்க மாட்டார், விழித்து கொண்டே தான் இருப்பார் அவர். ஆனால் அவர் சொல்லுகிறது என்னென்னா, நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன். அதே அவருக்கு பெருசாக இருந்திருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை தான், நான் ஆனந்தமாக இருக்கிறேன்னு அல்லவா, அது உண்மை தான். எப்போதும் ஆனந்தமாக தான் இருப்பார். அந்த ஆனந்தத்துக்கு ஒரு குறைவும் அவருக்கு வந்ததே கிடையாது. எந்த சூழ்நிலையிலையும் அவர் ஆனந்தமாகத்தான் இருப்பார். அதே போல் நீங்களும் ஆனந்தமாக இருங்கள் என்பதைத்தான் அவர் மற்றவருக்கும் எடுத்து சொன்னார். அந்த ஆனந்தத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதற்கு 2 சொன்னார். ஒன்று, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை செம்மையாக அமைத்து கொள்ளுங்கள். இன்னும் ஒன்று, எப்போதும் இறை சிந்தனையிலே ஈடுபட்டிருங்கள். மனசுக்குள்ளே அது ஓடிக்கொண்டே இருக்கணும். இறைவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இன்பம் தானாக வந்துடும், ஆனந்தம் தானாக வந்துடும். இதைத்தான் அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். அதனால் அவரை பார்க்கும்போது யாருக்கும் இவர் பெரிய மகான், பெரிய ஞானி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயமோ அல்லது மரியாதையோ அல்லது அச்சமோலாம் ஏற்படாது. இவர் நம்ம ஆள் தான், அந்த உணர்வை ஏற்படுத்தி விடுவார். அதற்கு பிறகு அவருடைய அந்த உபதேச முறைகளை பார்த்தால் ரொம்ப எளிமையாக இருக்கும். பொதுவாக ஒரு குரு இருக்கிறார், அவருக்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது. ஒருத்தர் அத்வைதத்தை பின்பற்றுறார், ஒருத்தர் துவைதத்தை சொல்கிறாரு, ஒருத்தர் விசிஷ்டாத்வைதத்தை பின்பற்றுகிறார். அப்போ அந்த சீடர்களுக்கு, அந்தந்த பக்தர்களுக்கும் அந்த தத்துவங்களைத்தான் எடுத்து சொல்வார்கள். ஒரு அத்வைத குரு என்ன சொல்வார்? அத்வைதத்தை உபதேசம் பண்ணுவார். ஒரு துவைத குரு துவைதத்தை சொல்லுவார். அது ஒரு தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்போ அது சார்ந்தவர்கள் மட்டும்தான் அவரிடத்தில் வர முடியும். இவரை பொறுத்தவரையிலையும் அதெல்லாம் கிடையாது. அந்த கொஞ்சம் நேரம் அப்படி பார்ப்பார், பார்த்த உடனே உள்ளே என்ன இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கு மேலே 2 வார்த்தை பேசுவார், அப்போ முழுசாக தெரிஞ்சு போயிடும். அப்போ இவனுக்கு என்ன அதை சொல்லுவார். ஒரு நாளைக்கு 10 பேர் அவரிடத்தில் வந்தால் 10 பேருக்கும் 10 விதமான வழியை காட்டுவார். எல்லாத்துக்கும் ஒரே பாதை கிடையாது. அதுலேயும் அவர் சொல்லுகிறது சொல்லிவிட்டு, இதில் உனக்கு எது ஏற்புடையதோ அதை நீ வைத்துக்கொள்னு சொல்லுவார். இதுதான் சரி, இதை மட்டும்தான் நீ பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி சொல்லுவது கிடையாது. நான் சொல்லுகிற நீ சிந்தித்துப்பார், அதில் உனக்கு ஏற்புடையதாக இருப்பதை நீ வைத்துக்கொள் என்று சொல்லுவார். நீ உருவ வழிபாடு உடையவனாக இருக்கிறாயா, உருவ வழிபாடு பண்ணு. இல்லை அருவ வழிபாடு தான் உனக்கு நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறதா, அப்படியே வைத்துக்கொள். உருவ வழிபாட்டில் இந்த கடவுள் அந்த கடவுள் அந்த கடவுள்னு உனக்கு எந்த கடவுள் பிரியமோ அதை வச்சுக்கோ. ஆனால் அதில் உண்மையாக இரு, அதில் நம்பிக்கை வை. அவர் இந்த கடவுளிடத்தில் பக்தி செலுத்து. நீ அத்வைதியாக இருந்தால் ஆத்ம தத்துவத்தில் ஈடுபடு. இந்த ஆன்மாதான் எல்லாம் என்பதை அறிந்து கொள். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றுதான் என்ற ஞானத்தை அடைவதற்கு பாடுபடு. இப்படி அவரவர்களுக்கு ஏற்ற உபதேசங்களை சொல்லுவார். அதில் ஏற்படக்கூடிய தடைகளை விலக்குவார். அதுதான் அவருடைய செயல். அந்த குரு என்கின்ற முறையில் அவர் என்ன செய்தார் என்றால், நீ இப்படி தான் போகணும்னு சொல்ல மாட்டார். நீ எப்படி வேண்டுமானாலும் உனக்கு எந்த பாதை ஏற்புடையதாக இருக்கிறதோ அதை பின்பற்று என்று சொல்லும்போது, அவர்கள் அதை பின்பற்றி பார்த்து விட்டு சில சமயங்களில் வந்து சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் செய்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தடையாக இருக்குதுன்னா அதுக்கு என்னது பண்ணு அப்படிம்பார். நரேந்திரன் ஒரு தடவை கேட்டார். அவர் ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணுவதற்கு உட்காரும்போது பக்கத்திலேயே ஒரு பெரிய ஆலை இருந்தது. அந்த ஆலையில் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு தடவை அந்த சங்கு ஒலி கேட்கும். மணி, அந்த காலத்தில் மணி தெரிந்து கொள்வதற்காக சங்கை முழங்குவார்கள். அது இவர் தியானம் பண்ணுற நேரத்திலேயே அதுவும் வரும். அது கொஞ்சம் இடையூறாக, அப்படி மனம் ஒருமுகப்படுகிற போது அந்த தியான பயிற்சிக்கு இடையூறாக அந்த சங்கினுடைய ஒலி கேட்டுக்கொண்டிருந்தது. அதை இவரிடத்தில் வந்து கேட்டார் அவர். இது மாதிரி நடக்குது, நான் தியானத்துக்குன்னு என்னை மறந்து நான் உட்கார்ந்து விடுகிறேன், திடீரென்று அந்த சங்கு முழங்குகிறது, அப்போது என்னுடைய கவனம் சிதறுகிறது, நான் என்ன செய்யட்டும்னர். அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற? அந்த சங்கு ஒலிக்கிறதல்லவா, அதிலேயே உன்னுடைய கவனத்தை செலுத்து. இப்போ உதாரணமாக நம்ம கற்பனை பண்ணி பார்க்க, அந்த சங்கு ஒலிக்கும்போது என்ன பண்ணுது, ஒன்று வருது. இப்போ ஓம், அப்போ அதனோடு உன்னுடைய மனத்தை இணைத்துக்கொள். இவ்வளோ தானே, இதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன்ட்டார். ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார். இதை போல தடைகளை விலக்குவது தான் அவர் செய்தாரே தவிர, இதுதான் என்று வற்புறுத்தி அறையும் எந்த பாதையும் யாருக்கும் அவர் திணித்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குருவாக அவர் இருந்தார். அதே சமயத்தில்
எல்லாவற்றையும் அவர் நேரடியாகவே சொல்ல வேண்டும் என்று நினைக்க மாட்டார். மற்ற சீடர்களோடு சேர்ந்து வேடிக்கை விளையாட்டெல்லாம் பண்ணுவார்னு சொன்னோம் அல்லவா, அந்த உரையாடல்கள் மூலமாகவே சில சமயங்களில் உண்மைகளை உணர்த்தி விடுவார். ஒரு சமயம் என்ன ஆகிட்டுன்னு சொன்னால், ஒரு சசி என்கிற ஒரு சீடர் அவர் பேச்சுவாக்கில் கேட்டார் ஒரு கேள்வி, ஐயா கடவுள் உண்மையிலே இருக்கிறாரா அப்படின்னு கேட்டார். இந்த கேள்வியை இவரிடத்தில் பல பேர் கேட்டிருக்கிறார்கள் என்பதை அவருடைய வரலாற்றில் நம்ம படிக்கிறோம். நரேந்திரரும் அந்த கேள்வியோடு தான் வந்தார் என்பது தெரியும். அவருக்கு சொன்ன பதில் வேறு, மற்றவர்களுக்கு சொன்ன பதில் வேறு என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இந்த சசி என்பவரும் அந்த கேள்வியை கேட்டார், உண்மையிலே கடவுள் இருக்கிறாரான்னு. இப்போ ஒரு குரு என்ற முறையில் ஆமான்னு சொல்லியிருக்கலாம், இருக்கிறார்ப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை சொல்லியிருக்கலாம், அல்ல அனுபவத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணார்னா, கடவுள் இருக்கிறாரான்னு தானே கேட்குற நீ, எதுக்கும் இந்த நரேந்திரனை போய் கேளான்ட்டார். இவரை கேட்டால் அவர் நரேந்திரனை போய் கேளுக்கிறார். எதுக்காக சொல்லியிருப்பார் என்றால், இதே கேள்வியைத்தான் அவர் ஏற்கனவே இவரிடத்தில் கேட்டு அதற்கான பதிலையும் பெற்று அதையும் தாண்டி அவருக்கு அனுபவபூர்வமாக அதை உணர்த்தினார். அப்படியே அவர் தொட்டார். ஒரு சமயம் தொட்ட உடனே அவர் இந்த உலகம் பூராவுமே கடவுள் மாயமாக காட்சி அளித்து விட்டது. தெருவில் நடந்து போகும்போதெல்லாம் எதை பார்த்தாலும் கடவுளாக இருக்குது. இவர்கள் மனிதர்கள், இவை வாகனங்கள் என்ற உணர்வெல்லாம் இல்லை. வாகனத்தை பார்த்தாலும் கடவுளாக தான் இருக்குது, மனிதனை பார்த்தாலும் கடவுளாக தான் இருக்குது. வீட்டுக்கு போனால் அம்மாவை பார்த்தா கடவுளாக இருக்குது, அம்மாவாடு சாப்பிடுன்னு வைக்கிற அந்த சாப்பாடும் கடவுளாக இருக்குது, அந்த சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கிற தட்டும் கடவுளாக தான் இருக்குது. சர்வம் பிரம்மமயம் என்பது அவருக்கு அனுபவபூர்வமாக ஆகிவிட்டது. ஆகவே கடவுள் இருக்கிறாரா, அப்படி இருந்தால் அவரை கண்டவர் உண்டா என்ற கேள்வியோடு இவரிடத்திலே வந்து கடவுள் இருக்கிறார் என்ற அனுபவத்தை பெற்றவர் நரேந்திரர். அவர் வாயிலேயே இந்த உண்மையை இந்த சசி கேட்டால் மிக சுலபமாக புரிந்து போய்விடும் என்பதனால நரேனை போய் அவரும் அதே மாதிரி கேட்டார். அவர் அந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு, எனக்கு அந்த அனுபவங்களிலிருந்து கீழே இறங்கி வருவதற்கு பல நாட்கள் ஆயின, தொடர்ந்து பல நாட்கள் நான் அதே உணர்வில் தான் இருந்தேன், காணும் இடமெல்லாம் கடவுளை தவிர வேறொன்றும் இல்லை என்ற அனுபவம் எனக்கு ஏற்பட்டதுன்னர். இதில் என்ன வேடிக்கைன்னா, என்ன சிறப்பு என்றால், நரேந்திரன் சொன்னால் அது சரியாக தான் இருக்குங்கிறதுல சசிக்கு ரொம்ப உறுதி உண்டு. ஒருவேளை இவரே நேரடியாக சொல்லியிருந்தா கூட மீண்டும் மீண்டும் பரீட்சை பண்ணி பார்த்தாலும் பார்த்துருப்பார். இப்போ நரேனே சொல்லிட்டாரியா, அவ்வளோதான், அதுதான் அவருடைய வழி. நான் சொல்லுகிறேன் என்பதை விட இவனுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து அதை கொடுக்கக்கூடிய குருவாக அவர் இருந்தார். இது சாதாரண விஷயங்கள்லையும் இதையே பின்பற்றுவார். இன்னொரு சமயம் ஒருத்தர் இருந்தார், ஒரு பக்தர் அவ்வப்போது வந்து போய் கொண்டிருப்பார். அவருக்கு தீட்சை வாங்கி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அவருடைய மனைவியும் அவரும் சேர்ந்து தீட்சை வாங்கி கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அந்த அம்மாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. நாம் 2 பேரும் சேர்ந்து ஒரே குருவினிடத்தில் தீட்சை வாங்கி கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிக்கிட்டாங்க. முதல்ல சரின்னு தான் அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஏதோ ஒரு சமயம் பிறந்த வீட்டுக்கு போயிருந்தாங்க. பிறந்த வீட்டுக்கு போன இடத்துல அப்போல்லாம் அந்த குலகுரு, அந்த குரு, இந்த குருன்னெலாம் பல பேர் இருப்பாங்க. அது மாதிரி ஏதோ ஒரு குரு, அந்த குருவினிடத்தில் இவருடைய மனைவின்னு சொல்கிறோமே அந்த அம்மாவும் அவங்க அம்மாவும் 2 பேரும் சேர்ந்து தீட்சை வாங்கி கொள்வது என்று முடிவு செய்து விட்டார்கள். இவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க, நாங்கள் 2 பேர் எங்கள் அம்மாவோடு சேர்ந்து நானும் தீட்சை பெற்றுக் கொள்கிறேன், அதற்கு அந்த தட்சணை கிட்சணையெல்லாம் கொடுக்க வேண்டும் அல்லவா, அதற்காக கொஞ்சம் பணம் அனுப்பி வையுங்கள் என்று ஒரு கடிதம் போட்டிருந்தாங்க. இதை பார்த்த உடனே இந்த மனிதருக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா இது, இவ்வளவு தூரம் நாமெல்லாம் பேசி வைத்திருந்தோம், கடைசியில் இவ எப்படி பண்ணிட்டாளே என்று மனம் நொந்து போயிட்டார். சரி, நம்ம குருதேவரை போய் பார்க்கலான்ட்டு இங்கே வந்தார். வந்த உடனே கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மூத்த கோபால் என்று ஒரு சீடர் இருந்தார். அவரை பார்த்து குருதேவர் சொன்னார், இந்த நெல்லிக்காய் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் போல் இருக்குதுப்பா, எங்கேயாவது நெல்லிக்காய் கிடைச்சா போய் வாங்கிட்டு வரியா அல்லது பறிச்சுக்கிட்டு வரியா அப்படின்னாரு. சரின்னு அவர் கிளம்பிட்டார். இந்த மனிதரையும் நீ அவர் கூட போன்ட்டார். 2 பேரும் போய் நெல்லிக்காய் கொண்டு வாங்க. சரின்னு நெல்லிக்காய் கொண்டு வந்தாங்க. இவர் அதை அடுத்து அப்படியே கடிச்சிக்கிட்டு அந்த மூத்த கோபாலை பார்த்து சொன்னார், இந்த சுரேஷினுடைய மனைவி தீட்சை பெற்றுக்கொண்ட கதையை இவனுக்கு சொல்லு அப்படின்னாரு. சம்பந்தமே இல்லாமல் சொல்கிறார். சுரேஷ் மனைவி தீட்சை பெற்றுக்கொண்டாள் அல்லவா, அந்த கதையை இவனுக்கு சொல்லுன்னார். உடனே அவர் சொன்னார், இதே கதை தான், சுரேந்திரநாத் மித்ராவை தான் அவர் சுரேஷ்ம்பார்.
அந்த சுரேந்திரநாத் மித்ராவும் அவருடைய மனைவியும் இதே மாதிரி ஒரே குருவினிடத்தில் தீட்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் பண்ணியிருந்தார்கள். ஆனால் திடீரென்று அந்த அம்மா வேற ஒருத்தரிடத்தில் தீட்சை வாங்குவதாக முடிவு பண்ணிவிட்டார்கள். அதை ரொம்ப வருத்தத்தோடு அவர் குருதேவரிடத்தில் வந்து சொன்னார், என் மனைவி இப்படி பண்ணிட்டா அப்படின்னு. இவர் ஒன்றும் அலட்டிக்கல. அப்படியா அப்படியா பண்ணா சரி, இதை விட்டுரு, தீட்சையை விட்டுரு, வேறு ஏதோ ஒரு காரியம் வீட்டில் தினசரி செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு காரியம் ரொம்ப அவசரமாக செய்ய வேண்டி இருக்குது, அதை அவளே பண்ணிட்டா, உங்கள்கிட்ட கேட்கல, உனக்கு தகவல் சொல்லாமலே அவளே பண்ணிட்டா. அதுக்கப்புறம் அது உனக்கு தெரிஞ்சிட்டுதுன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ண முடியும், அவள் தான் செய்துட்டாளே, முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்னாரு. முடிஞ்சு போச்சுல்ல, அவ்வளோதானே. இப்படி ஒரு சாதாரண விஷயத்தையே உனக்கு தெரியாமல் அவள் செய்தாலும் பரவாயில்லை என்று விட்டு விடுகிறாயே, இது எவ்வளோ உயர்ந்த விஷயம். தீட்சை பெறுவது என்பது ஒரு நல்ல விஷயம் தானே. அதை ரெண்டு பேரும் ஒரே குருவினிடத்தில் வாங்கி கொண்டால் என்ன, வெவ்வேறு குருவினிடத்தில் வாங்கி கொண்டால் என்ன, ஆன்மீகத்தில் தானே அவளும் ஈடுபடுகிறாள், நீயும் ஈடுபடுகிறாள், இருந்துட்டு போட்டோமப்பா என்று சுரேந்திரருக்கு குருதேவர் சொன்னார். அந்த கதையைத்தான் இவருக்கு சொல்லுன்னு இப்போ சொல்கிறார். இது சொல்லி இந்த கதையை அவரே எழுதிவிட்டு கடைசியில் சொல்கிறார், எனக்கு விடை கிடைத்து விட்டது. அவர் ஒன்றும் இவரிடத்தில் சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை, மனசுக்குள்ளே புழுங்கிட்டு இருந்தார். அவராகவே தெரிந்து கொண்டு அவரே அதற்கு தீர்வையும் கொடுத்து விட்டார். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தர் மூலமாக கூட தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி அவருடைய வழிகாட்டுதல்கள் இருந்திருக்கின்றன. அதே சமயத்தில் எளிமையாக அவரை அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததுனால சில பேர் அவரை கொஞ்சம் புரிந்து கொள்ளாத நிலையும் உண்டு. அதுவும் இல்லாமல் சில சமயங்களில் என்ன ஆகும்னா, அவர் நம்ம சாதாரணமாக பார்க்குறோம், அந்த அவருடைய தோற்றத்தை பார்த்தா அவர் ஒரு வேட்டி கட்டியிருப்பார், மேலே ஒரு துண்டு இருக்குது, அவ்வளோதான், சட்டை கட்டையெல்லாம் இருக்காது. இதுதான் அடிக்கடி நாம் பார்க்குற தோற்றம். சில சமயங்களில் யாராவது அழைத்து கொண்டு போய் அவரை படம் பிடிக்கணும்னு கூப்பிடுவாங்க, அல்லது வேறு எதுக்காவது கூப்பிட்டு போவாங்க, அல்லது ஒரு ரொம்ப பெரிய சமாஜங்கள்லாம் கூப்பிட்டு நீங்கள் வரும்போது கொஞ்சம் சட்டை கட்டை போட்டு வந்துருங்கம்மாங்க. இவர் சில சமயங்களில் ஒத்துக்கொள்ளுவார், சில சமயங்களில் அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னை எந்த நிலையில் தேவி வச்சுருக்கிறாங்கிறதே எனக்கு தெரியாது, நான் சட்டை போட்டுக்கிட்டு தான் வரணும் அப்படின்னா அப்படிலாம் உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்றவர். இருந்தாலும் சில சமயத்தில் சின்ன பிள்ளை மாதிரி போட்டுக்கிட்டும் போவார். அதுக்குன்னு சில பக்தர்கள் இருக்கிறாங்க, அவங்க சட்டையெல்லாம் தச்சு கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி வேட்டி எடுத்து கொண்டாந்து கொடுப்பாங்க. அதையும் நல்லா யாராவது ஒன்று கொடுத்துட்டு அந்த சின்ன குழந்தை மாதிரி கொடுத்துருக்கான் பார் வேட்டி அப்படின்னு அதை கட்டிக்குவார், அதை போட்டுக்குவார். எப்படி இருக்குது, ஒருத்தன் போர்வை வாங்கி கொடுத்தானா அதை அப்படி மேலே போட்டுக்கிட்டாரான், காஷ்மீர் சால்வை வேணும்னு அதை போட்டு, ஓ இதானாங்க சால்வை அப்படின்னு தூக்கி கழியும் போட்டுருவார். நல்லா ஆனந்தமாக அனுபவிச்சுக்கிட்டு இருப்பார், அதே சமயம் தூக்கியும் போட்டுருவார். அந்த மாதிரி காட்சிகளை இந்த ஒரு சமயம் இந்த கிரீஷ் சந்திர கோஷனுடைய தம்பி பார்த்துருக்கிறான், அதுல் சந்திர கோஷ்னு பேர். கிரீஷ் சந்திர கோஷும் ஆரம்பத்தில் குருதேவரை பற்றி உயர்ந்த கருத்துலாம் அவருக்கு கிடையாது. ஆனால் கொஞ்ச நாளில் அவர் தான் எல்லாமே பரிபூர்ண சரணாகதி அடைந்து விட்டார். அதை பற்றி அடிக்கடி அவரும் அவருடைய நண்பர்களும் பேசி கொண்டு இருப்பார்கள் வீட்டில். குருதேவர் அப்படி பண்ணார், குருதேவர் இப்படி பண்ணார்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த அதுல் சந்திர கோஷ் வந்துடுவான். இதெல்லாம் ரகசியமான விஷயம், சில விஷயங்களெல்லாம் அந்த ஆன்மீக விஷயங்களை ரகசியமாக வச்சுக்கணும்லாம் சொல்லியிருப்பாங்க சில பேர். இவங்களும் அது மாதிரி அவன் வந்துட்டானா, அவன் ஒன்றும் அதை புரிஞ்சிக்க மாட்டான், அல்லது புரிந்தாலும் அதை ஏதாவது ஏளனம் பண்ணிக்கிட்டு இருப்பான்னு சொல்லி இவங்க ரகசியமாக பேசுவாங்களாம். இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் கேட்குற மாதிரி முன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். அவன் வந்து பார்ப்பான், என்ன ஒன்று ரெண்டு காதில் விழும், இந்த பரமஹம்சர்னு காதில் விழும். ஓ சரி சரி, இவங்களுக்கு வேறு வேலை என்ன, நேரம் கிடச்சா பரமஹம்சர் அவள் பிடிச்சிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். அது மாதிரி ஒரு நாள் கிரீஷ் சந்திர கோஷும் அவருடைய இரண்டு நண்பர்களும் குருதேவரை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். இந்த அதுல் சந்திர கோஷ் வந்துட்டான். இவங்க வழக்கம் போல் முன்னு பேச ஆரம்பித்தாங்க. அவனுக்கு தான் தெரிஞ்சு போச்சே. உடனே அவன், என்னத்தை பேசுகிறீங்க, என்னை கண்டுட்டு நீங்கள் முன்னு ரகசியம் பேச போகிறீங்க, எனக்கா தெரியாது, அந்த பரமஹம்சரை பற்றி தானே பேசுகிறீங்க அப்படின்னா. இவன் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் அவன் ஒன்று சொன்னான், என்னை பொறுத்தவரையிலையும் அவரெல்லாம் ஒன்றும் பரமஹம்சர் கிடையாது, அவர் ராஜஹம்சர்னா, அதாவது ஒரு ராஜா மாதிரி அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாராம். என்ன எதனால் அப்படி சொல்கிறேன்னு கேட்டால் அது காரணத்தை சொல்கிறான். அவனுடைய நோக்கம் என்னென்னா, ஒரு ஆன்மீகவாதி, அவர் ஒரு துறவியாக இருக்கிறாருன்னு தானே எல்லாரும் சொல்கிறாங்க. ஒரு துறவி என்றால் ஒரு காவி உடை கட்டியிருக்கணும், அவர் சட்டை கட்டையெல்லாம் சட்டை போட்டாலும் காவி சட்டை தான் போட்டிருக்கணும், வெளியில் எங்கேயாவது போகும்போது ஒரு இந்த சாதாரண செருப்பு அணிந்து கொள்ளக்கூடாது, பாதக்குரடுன்னு சொல்கிறாங்க, மரத்தால் ஆனது, டக்குன்னு சத்தம் போட்டுக்கிட்டே வருது, அதை தான் போட்டுக்கொள்ளணும். இப்படிலாம் ஒரு கற்பனை அந்த காலத்தில் மக்களுக்கு இருந்தது. இந்த மனிதனுக்கும் அது இருந்தது. ஆனால் இவர் அப்படிலாம் இல்லை. இவர் சிவப்பு கரை போட்ட வேட்டி கட்டியிருக்கிறார். அவன் சொல்கிறான், அவன் இவர் சிவப்பு கரை போட்ட வேட்டி கட்டியிருக்கிறாரு,
நல்ல சட்டையை மாட்டிக்கிறாரு, நல்ல பாலிஷ் போட்ட செருப்பு மாட்டிக்கிறாரு, படுக்க போனால் நல்ல கட்டில் படுத்து தூங்குறாரு. சாதுக்கள் துறவிகள்னால் கட்டாந்தரையில் தானே படுக்கணும், இவர் கட்டிலில் படுத்து தூங்குறாரியா? இதெல்லாம் சொல்கிறான் அவன் காரணம் சொல்லிட்டு. அதனால் இவர் ராஜஹம்சர், ஏளனம் பண்ணுறான். அது மரியாதையாக சொல்லலாமே. அப்போதே குருதேவர் வந்துட்டார் அங்கே. இவன் பேசாமல் அப்படி நிறுத்திட்டான். அதோட உடனே அந்த கிரீஷ் அறிமுகம் பண்ணி வச்சார். இவன் அவரை பார்த்துருக்கிறான், ஆனால் குருதேவருக்கு தெரியாது என்று நினைத்து இவன் என் தம்பி அப்படின்னாரு. ஓ அப்படியா, சரி சரி. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே தான் அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருந்தான். என்ன பேசிக்கிட்டு இருந்தான் அவனே சொன்னாது. இவர் கேட்டார் அவங்ககிட்ட, எப்போ நீ இவ்வளோ நேரம் ஆகுன்னு குதிச்சிக்கிட்டு இருந்தா, இப்போ அவரை பார்த்த உடனே பேசாமல் உட்காந்துருக்குற, இப்போ உன்னால் பேச முடியலையான்னு. ஏன் பேச முடியும்? நான் சொல்லுவேன், இப்போவும் சொல்கிறேனே. நான் இதே சொன்னான், உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் நல்ல கரை போட்ட வேட்டி கட்டிக்கிறீங்க, நல்ல சட்டை மாட்டிக்கிறீங்க, அதனால் நீங்கள்லாம் பரமஹம்சர் கிடையாது, ராஜஹம்சர் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு. இப்போ குருதேவர் பார்த்தார், இதில் என்னடா இருக்குது? கிரீஷை பார்த்து சொல்கிறார், என்னமோ அவன் பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி உங்களை பற்றி தான் அவன் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தான், குறை பேசிக்கிட்டு இருந்தாங்கிற மாதிரி சொன்னியே. அவன் சொன்னது ஒன்றும் குறையே சொல்லலையே, என்ன பாராட்டி அல்லவா பேசியிருக்கிறான்னார் இவர். இவனுக்கு எப்படி இருக்கணும்? இவன் உண்மையில் குறை தான் சொல்கிறான், அவர் இவன் பாராட்டினாங்கிறார். என்னையா பாராட்டினாரா? அவர் சொல்கிறார், அதையும் சொல்கிறார். இந்த ஹம்சம் அப்படிங்கிறது இருக்குது அல்லவா, அது பாலோடு கலந்த நீரை பிரித்து எடுத்து பாலை மட்டும்தான் பருகும். அதில் நான் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறவன், அதனால் ராஜஹம்சம் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, இந்த பரமஹம்ச சந்நியாசிகள் என்று ஒரு கூட்டமே இருக்குது நாட்டில். நீ காசிக்கு போனேன்னு வச்சுக்கோ, அங்கே ஏராளமான பரமஹம்சர்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த பரமஹம்சர்களுக்கெல்லாம் நான் ராஜா மாதிரின்னு இல்லவா அவன் சொல்லியிருக்கிறான். இவனை போய் நீ ஏன் அப்படி குறை சொல்ல மாதிரி நினச்சிக்கிற? என்ன பாராட்டி தானே பேசுனான்ட்டார் அவர். மற்றவன் ஏதாவது சும்மா ஒன்றும் சொல்லாமல் இருந்தால் கூட அவன் என்ன அப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான்னு சொல்லக்கூடிய உலகத்தில் இவன் வேண்டுமென்றே இவரை ஏளனம் செய்திருக்கிறான் என்பதை புரிந்திருந்து அதை அப்படியே திருப்பி விட்டார். அவனுக்கு என்னடா இவர் நம்ம மனத்தையே படித்து விட்டவர் மாதிரி அல்லவா பேசுகிறார் என்று மனத்துக்குள்ளே நினைத்து கொண்டான். இருந்தாலும் அடங்கலை அவனுக்கு. எப்படியாவது இவரை கொஞ்சம் மட்டம் தட்டிக்கிறணும்னு அந்த எண்ணம் இருந்தது அவன் மனசுக்குள்ளே. அதனால் சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் பேர் என்னன்னு கேட்டான் குருதேவரிடத்தில். இதுக்கு இவர் பதில் சொல்லுவார். எந்த மனிதராக இருந்தாலும் அவங்களுடைய பெயருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு விரும்புவாங்க. ஒரு பேனா கிடைக்குதுன்னு நல்லா எழுதான்னு பாருங்கன்னு கூட நம்ம பேரை தான் நம்ம எழுதுகிறோம். இது எல்லா மனிதர்களுக்கும் இயற்கை தான். இவர் பெரிய பரமஹம்சர் அது இதுன்னு சொல்கிறாங்களவா, இவரும் இந்த பெயரின் மீது ஆசை உள்ளவராகத்தான் இருப்பார் என்று நினைத்து கொண்டு உங்கள் பேர் என்னன்னு கேட்டான். அவர் சொன்னார், பேரா? எங்களுக்கெல்லாம் ஏதுரா பேருன்னார். எங்களுக்கெல்லான்ட்டார், அந்த கூட்டத்தை சேர்த்துக்கிட்டார். அந்த ராஜஹம்சம் அல்லவா, அதனால் அந்த பரமஹம்சர்களாக இருக்கிறவர்களுக்கெல்லாம் பேரே கிடையாதுங்கிற மாதிரி இல்லை, எங்களுக்கெல்லாம் பேரே கிடையாதே. ஆனால் உன்ன மாதிரி ஆட்கள் பேசணும்னு வச்சுக்கோ, அவங்க ஏதாவது ஒரு சொல்லுவாங்க. என்னை பார்த்து கூப்பிடுவோம், எங்கிட்ட பேசணும்னு நினச்சாங்கன்னா ஏய் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இன்னும் சில பேர் ஹலோ அப்படிம்பாங்க. இவர் திடீர்னு இங்கிலீஷ்லாம் பேசுவார். ஏன்னா அவரிடத்தில் வரக்கூடியவர்கள்லாம் அந்த மாதிரி ஆட்கள் பல பேர் உண்டு. அதனால் சில பேர் ஏய் அப்படின்னு கூப்பிடுவாங்க, சில பேர் ஹலோ அப்படின்னு கூப்பிடுவாங்க. எப்படி கூப்பிட்டா என்ன, நம்ம தான் கூப்பிட்றாங்கன்னு நமக்கு தெரியுதில்லவா, அவ்வளோதான் அப்படின்ட்டார். இது என்னடா அது, இதுக்குமே இவர் மசிய மாட்டேங்கிறாரே, இவர் எப்படியாவது ஒரு மட்டம் தட்டிடலான்னு பார்த்தா இவர் நமக்கு மேலே மேலே போயிட்டே இருக்கிறாரேன்னு சொல்லி பேசாது போயிட்டான். இப்படி கொஞ்ச நாள் ஆன உடனே அவருடைய மகிமையை புரிந்து கொண்டான். அடுத்தடுத்து அவரை பார்ப்பதும் அவருடைய அமுத மொழிகளை கேட்பதுமாக இருந்து அவரிடத்தில் முழு ஈடுபாடு வர ஆரம்பித்து விட்டது. அவ்வப்போது போய் பார்க்க ஆரம்பித்து விட்டான். முதல்ல தான் அண்ணனும் நண்பர்களும் பேசுவதை ஏளனம் செய்து கொண்டிருந்த மனிதன் அப்புறம் அவனே போய் பார்க்க ஆரம்பிக்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டான். ஆனால் ஒரு மகானை போய் பார்க்க போகும்போது ஏதாவது கொஞ்சம் காணிக்க கொண்டு போகணும் கொடுக்கணுங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியல, அல்லது தெரிந்தாலும் அதை அவன் விரும்பவில்லை. சும்மா வெறுங்கையை வீசிக்கிட்டு போவான். ஒரு நாள் அவன் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது, எல்லோரும் இப்படி எதை கொண்டு வர்றாங்க, நாம் ஒன்றுமே கொண்டு வராமல் வந்துட்டோம், இப்போ இவராகவே ஏதாவது நம்ம இடத்துல கேட்டால் எவ்வளவு நல்லாயிருக்கும் என்று அவன் மனசுக்குள்ளே தோன்றியது. அப்போ அவர் காசிப்பூரில் இருக்கிறார். இந்த பத்திய சாப்பாடு சாப்பிட்டு பார்லி கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருப்பார்.
இவன் மனசுக்குள்ளே நினைத்து கொண்டான், அவ்வளோதான், ஒன்றும் சொல்லலை. ஏதாவது ஒன்று கொடு அப்படின்னு அவர் கேட்டால் நம்ம மகிழ்ச்சியாக அவருக்கு கொடுத்துடலாம், அவராக கேட்கணும் அதை என்று நினைத்த உடனே அவர் நினைத்த அடுத்த நிமிஷமே கேட்குறாரு. பக்கத்தில் இருந்த சீடனை பார்த்து கேட்டார், இந்த பார்லிலாம் இருக்குதா பாரு அப்படின்னா. இல்லை, இங்கே தீர்ந்து போச்சுன்னு. கொஞ்சம் பார்லி வாங்கிட்டு வந்துடுறியா அப்படின்னு அறிவிட்டேன். அதுல் சந்திர கோஷை பார்த்து, எனக்கு இங்கே கொஞ்சம் பார்லி தீர்ந்து போச்சாப்பா, நீ கொஞ்சம் பார்லி ஒரு டின் பார்லி வாங்கி அனுப்புறியா அப்படின்னாரு. இவருக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிவிட்டது. நாம் நினைத்தோம் உடனே அவர் கேட்டார் அப்படின்னு. ஆனால் அதுக்கு அடுத்து ஒன்று சொன்னார், நாளைக்கே வேணும், நம்ம தீர்ந்து போச்சுங்கிறான், நாளைக்கே வேணும், அது ஏற்பாடு பண்ணுறியான்னாரு. அது கொஞ்சம் அவனுக்கு தயக்கம். அவன் அங்கே எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆள். பார்லி வாங்கி கொடுத்துடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, ஒரு 2 நாளோ 3 நாளோ ஆனாலும் ஆகலாம். இவர் நாளைக்கே வேண்டும் என்று சொல்லுகிறாரே, இது சாத்தியமா என்று மனசுக்குள்ளே நினைத்தான். அதுவும் மனசுக்குள்ளே தான். உடனே அவர் சொன்னார், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீயே தான் கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை, நீ வாங்கிறத வாங்கி பலராம் இருக்கிறார் அல்லவா, அவர் வீட்டில் சேர்த்துறத யார்ட்டையா கொடுத்து அனுப்பிவிடு, பலராம்கிட்ட கொடுக்கும்போது சொல்லிடு. அவர் கேட்டார், அவருக்கு தான் நான் வாங்கி கொடுத்துருக்குறேன், நீங்கள் வாங்கி கொடுத்து சேர்த்துருங்கன்னு சொல்லிடு போதும் அப்படின்ட்டு. எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிவிட்டது. என்னடா இது, அவர் ஏதாவது கேட்டால் போதும் உடனே கேட்டார், அது எப்படா கொடுக்கறதுன்னு தெரியுதோ அதுக்கு வழியையும் காட்டுறார். இப்படி ஒரு மகானா, இதுதான் அவர் அடியார்களை தடுத்தாட்கொள்ளுகிற நிலை. இப்படி எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதத்தில் அவர் அருள் புரிந்திருக்கிறார். அதான் அந்த கருணையின் சரிதம் என்று சொன்னோம் அல்லவா, அந்த கருணை எப்படியெல்லாம் வெளிப்படும், அதையும் விளையாட்டாக பண்ணிடுவார். பொதுவாக கடவுளை பற்றி நாம் படிக்கிறோம் அல்லவா, உலகம் யாவையும் தாம்பூல வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேன்னு சொல்கிறோம் அல்லவா. அது மாதிரி இவர் இந்த அடியார்களுக்கும் சீடர்களுக்கும் மக்களுக்கும் கருணை புரிவதை கூட அப்படி விளையாட்டாக பண்ணிடுவார். ரொம்ப அபூர்வமாக சில சமயங்களில் அவருடைய அந்த ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டுவது உண்டு. அது ரொம்ப அரிது தான், சாதாரணமாகலாம் பயன்படுத்த மாட்டார். அப்போது ஒரு சமயம் நரேந்திரன் அவர் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலம், அதனால் தேர்வு நெருங்கி விட்டது. பகல் பூரம் பாடங்களை படித்து கொண்டே இருப்பாராம், இரவு பூரம் தியானத்தில் மூழ்கி விடுவார். ரெண்டுமே மூளைக்கு வேலை கொடுக்குற வேலை தானே. அப்படியே ஆழ்ந்த படிக்கிற போது முழு கவனத்தையும் அதில் செலுத்தி விடுவார். அந்த மூளை அப்படியே அதில் ஆழ்ந்து போய்விடும். தியானம் பண்ணும்போது அதை விடவும் மூளை ஒரே நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படி தொடர்ந்து இரவும் பகலும் இடைவிடாமல் மூளைக்கு வேலை கொடுத்து கொண்டிருந்ததனால் கடுமையான தலைவலி ஏற்பட்டு விட்டது. தீராத தலைவலி. எழுந்து நடந்து வெளியில் போகக்கூட முடியாமல் படுக்கையிலே படுத்து விட்டார் ஒரு சில நாட்கள். அதை குருதேவரிடத்தில் வந்து சொன்னார்கள், நரேனுக்கு தாங்க முடியாத தலைவலி வந்து விட்டது, என்னன்னே தெரியல அப்படின்னாங்க. அப்படியா, அவனை கொஞ்சம் வர சொல்லுங்களேன் அப்படின்னார் இவர். சரின்னு போய் யார் சொன்னாரோ அந்த மனிதர் போய் சொன்னார் நரேனிடத்தில். அப்புறம் திரும்பி வந்து சொன்னாங்க, இல்லை அவனை எழுந்து வரக்கூடிய நிலையில் இல்லை, படுக்கையிலே தான் படுத்துக்கிட்டு இருக்கிறான்னு. அப்போ இவர் சொன்னார் மறுபடியும், நான் கூப்பிட்டேன்னு போய் சொல்லுங்கள், நான் வர சொன்னேன்னு போய் சொல்லுங்கள், அவன் வருவான் அப்படின்ட்டார். போய் சொன்னாங்க, குருதேவர் ஒன்று வர சொன்னார்ப்பான்னு எழுதிச்சிட்டார். படப்படப்படன்னு வந்துட்டார். அந்த தலைவலி என்ன ஆச்சு அல்லது அந்த குருதேவருடைய ஆற்றல் இவரை இழுத்து கொண்டு வந்ததா அதெல்லாம் சொல்ல முடியாது. அவர் வர சொன்னார் என்று சொன்ன உடனே அவர் வந்துட்டார். வந்த உடனே பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டு அப்படியே அந்த தலையை தடவி கொடுத்து கொண்டு, என்னப்பா என்ன தலைவலிக்குதா, தலைவலிக்கவா செய்து அப்படின்னு கேட்டுக்கிட்டே தடவினார். ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் ஆகியிருக்கும். இப்போ தலை வலிக்குதான்னாரு. வலிக்கலை தான், போயிட்டுது. அவருடைய அந்த தொடுதல் மூலமாக தலைவலியை சரி பண்ணி விட்டார். ஆனால் இது மாதிரி அதை அவர் அடிக்கடியெல்லாம் பண்ண மாட்டார். அற்புதங்களை தவிர்க்க வேண்டும் என்று தான் சொல்லுவார். ரொம்ப ரொம்ப அவசியமாகும் போது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் தான் இது போன்றதெல்லாம் அவர் செய்வார். அதனால் இவர் அற்புதம் பண்ணிட்டார், ஆற்றலை வெளிப்படுத்தி விட்டார், சக்தியை அவருக்கு பெரிய ஆற்றல்லாம் இருக்குதுங்கிறத மற்றவர் அப்படி நினைத்து விடக்கூடாது. அதான் முதல்ல சொன்னோமல்லவா, யார் வேண்டுமானாலும் எளிமையாக அணுகக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த அற்புதங்களை காட்ட ஆரம்பித்து விட்டால் அதுக்குன்னு ஆனால் தூரமாக நிற்பாங்க, பக்கத்தில் வர மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு போயிடுவாங்களே தவிர பக்தி நெறியில் ஈடுபட மாட்டார்கள். அதனால் அதை மறைத்து வைத்து கொண்டு தான் இருப்பார். அந்த தமக்கு என்று ஒரு தனி சக்தி இருக்கிறது, தாம் நினைத்ததை நிறைவேற்ற முடியும் என்பதை முடிந்த வரைக்கும் காட்டிக்கொள்ள மாட்டார்.
யாராவது கேட்டால் கூட அதை பூசி மெழுகி மழுப்பிடுவார். அதர்லால் சேன்னு ஒரு நீதிபதி இருந்தார். இவரிடத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். துணை நீதிபதியாக இருந்தார், டெப்டி மேஜிஸ்ட்ரேட் என்று சொல்கிறோம்ல அப்படி. நாள் பூரா அவருக்கு அவங்க நீதிமன்றத்தில் வேலை இருந்து கொண்டே இருக்கும். களைச்சி போயிடுவார். சாயங்காலம் ஆகும்போது சோர்வு களைப்பு அப்படியே இருக்கும். ஆனால் குருதேவரை பார்க்காம போகக்கூடாது என்று வந்து இவரை தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வருவார். இங்கே போனால் ஒரு 10 பேரோ 20 பேரோ 30 பேரோ உட்கார்ந்துருப்பாங்க அவர் முன்னால். இவர் அற்புதமான உபதேசங்களை பேசி கொண்டிருப்பார். அவருடைய அமுத மொழிகள் எல்லோரும் ஆன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. தம்மை மறந்து செவி வாயாக நெஞ்சு களனாக கேட்டவை கேட்டு அவை விடாது உளத்து அமைத்து அப்படின்னு சொல்கிறாங்கல்லவா மாணவர்களுடைய இலக்கணம் என்று. அதுபோல் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவர் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். இவர் வருவார். இங்கே முன்னால் நிறைய கூட்டமாக இருக்குது அல்லவா, ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்குவார். அப்படி பார்த்தா அங்கே ஒரு பாய் இருக்கும், அதையும் எடுத்து போட்டுக்குவார். படுத்துருவார். கொஞ்சம் நேரம் படுத்துட்டு அப்புறமா எழுந்திரிச்சு உபதேசம் கேட்கலான்னு எழுந்திரிச்சு பார்க்கும்போது உபதேசமெல்லாம் முடிஞ்சு எல்லோரும் போயிருப்பாங்க. இவரும் ஒரு கும்பிடு போட்டு போயிடுவார். இப்படி ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல, தொடர்ந்து இப்படி தான் நடக்கும். எல்லாருக்கும் தெரியும் இவர் அதர்லால் வராருனாலே பாய் எடுத்து போடுங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பிரபலமாயிட்டார். குருதேவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். இதுக்கு எதுக்கடா இங்கே வர்ற, நீ தூங்குறது வீட்டில் போய் தூங்க வேண்டியதானே, இங்கே எதுக்கடா தூங்குறேன்னா ஒரு நாளும் சொல்ல மாட்டார். அன்போடு அவரை பார்ப்பார். அவர் வந்த உடனே அந்த ஒரு பார்வை, அந்த பார்வையாலேயே அவரை வருடி படுத்துக்கடான்னு சொல்லாமல் சொல்லிடுவார். ஒரு நாள் பார்த்தார். அவர் கொஞ்சம் ஓய்வு நேரம் கிடைச்செல்லாம் கூட்டம் இல்லாத நேரம் பார்த்தது. சரி நாமும் ஏதாவது இவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டுற வேண்டியதான்னு முடிவு பண்ணி, ஐயா உங்களுடைய மகிமையை கொஞ்சம் நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு என்று சில ஆற்றல்கள் இருக்கும் அல்லவா, அந்த சித்திகள் சக்திகள்லாம் சொல்கிறாங்களே, அது மாதிரி உங்களுக்கும் ஏதாவது இருக்கத்தானே செய்யும். அந்த எந்த மாதிரியான சக்தி உங்களுக்கு இருக்கிறது என்பதை கொஞ்சம் எனக்கு சொன்னீங்களா? பரவாயில்ல என்ன, அவ்வளோதானே, சொல்லிடுறேன், இப்போவே நான் சொல்லிடுறேன்ட்டார். ஆச்சரியம் தாங்க முடியல. நம்ம கேட்ட உடனே சொல்ல போகிறாருன்னு, யார்கிட்டையும் சொல்லிடாதரா, ரொம்ப ரகசியம் அப்படின்னா. இந்த எல்லாரும் பார்த்து வணங்கக்கூடிய ஒரு பெரிய பதவியில் ஒருத்தர் இருக்கிறார் பாரு. ஏன்னா இவர் டெப்டி மேஜிஸ்ட்ரேட், தெருவில் போனால் எல்லாம் எழுந்தின்னு வணக்கம் போடுவாங்க. அது சொல்கிறார் அவர். உலகமே பார்த்து ஊரே பார்த்து வணங்கக்கூடிய ஒரு பெரிய நிலையில் இருக்கிற ஒரு மனிதர் இங்கே தினசரி வருவார். வந்த உடனே படுத்தூங்கிடுவார். அவ்வளவு பெரிய மனிதரை வந்த உடனே தூங்க வைக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்குதுன்னா பார்த்துக்கங்க அப்படின்னு ஒரு போடு போட்டார். இதுதான் இந்த சக்தியா? ஆகவே அந்த அந்த நகைச்சுவை உணர்வு என்பது அவருக்கு எப்போதுமே உண்டு, எந்த நிலையிலையும். அதுதான் அவர் சொல்லுவார், ஆனந்தமாக இருக்கணும். ஆனந்தமாக இருக்கணும்னா இப்படி தான், எப்போதும் ஆனந்தமாக தான் இருப்பார். அந்த தெய்வீக ஆனந்தம் மட்டுமல்ல, உலகியல்லையும் அப்படியே தான் இருப்பார். அதே மாதிரி அந்த தொண்டையில் அவருக்கு வலி ஏற்பட்ட போது சில பேரெல்லாம் வந்து பலவிதமான யோசனைகள் சொல்லுவாங்க. நீங்கள் தேவிகிட்ட கேட்டு சரி பண்ணிக்கிங்களேன், நீங்கள் எது கேட்டாலும் தான் தேவி உங்களுக்கு கொடுக்குறாள் அல்லவா, அப்படிலாம் சொன்னவங்க பல பேர் உண்டு. அது அதுக்கு தகுந்த பதிலெல்லாம் அவர் சொல்லிவிடுவார். ஒரு சமயம் இந்த கிரீஷ் சந்திர கோஷும் ராமச்சந்திர தத்தாவும் வந்தாங்க. வந்து அவங்களுக்கு தெரியும் இவர் இதெல்லாம் கேட்க மாட்டார், தேவிகிட்ட கேட்டெல்லாம் ஒன்றும் வாங்க மாட்டாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்களே இவருக்கு ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் தேவி உங்களுடைய இந்த நோயை குணப்படுத்திடுவா அப்படின்னு கிரீஷ் சந்திர கோஷ் சொன்னார். உடனே ராமச்சந்திர தத்தா, ஆமாம் தேவி தானாகவே உங்களை குணப்படுத்தி விடுவாள் அப்படின்னு அவர் சொன்னார். உடனே இவர் பார்த்தார். 2 பேருக்கு முன்னால் அப்படி தலைவனுங்க ஒரு கும்பிடு போட்டார். எல்லாம் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்னார். இன்னும் 10 பேர் இருந்தாங்க, எல்லாம் விழுந்து சிரித்தாங்க. அவங்க 2 பேரும் இவருடைய தீவிரமான பக்தர்கள். ஆனால் அப்படி இருந்தும் அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் சொல்லுவதனால அவர்களை ஒரு தலையில் ஒரு தட்டு தட்டுற மாதிரி, நீங்களாம் பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னார். அவர் சிரிக்காமல் சொல்லிட்டார். இருக்கிறவங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி தான் அவர்கள் அந்த நகைச்சுவை உணர்வு என்பது அவருக்கு எப்போதுமே கூடவே இருந்து கொண்டு இருக்கும். அதை பயன்படுத்தியே சாதாரண விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுகிற மாதிரி பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் அவர் சொல்லிவிடுவார். அப்போ இன்னொரு சமயம் ஒருத்தர் கேட்டார், இந்த நரேனுக்கு இப்படி இந்த தலைவலியை சரி பண்ணி விட்டார், இன்னும் சில பேருக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படி சில செய்திகள் கேட்டுட்டு ஒருத்தர் கேட்டார், ஐயா நீங்களும் ஒரு பெரிய மகானாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு தொட்டாலே ஒரு காரியத்தை உங்களால் செய்ய முடியும் என்பது இப்போது தெரியுது, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் உங்களிடத்தில் வரக்கூடிய இந்த சீடர்களெல்லாம் அந்த சாதனையை பண்ணு, இந்த சாதனையை பண்ணு அப்படின்னு அவங்கள உட்கார வச்சு ஜபம் பண்ண சொல்கிறீங்க, தியானம் பண்ண சொல்கிறீங்க, இதெல்லாம் எதுக்குயா? அப்படியே நீங்கள் அப்படின்னா போதாதா அப்படின்னு கேட்டாங்க.
அப்போ அவர் நகைச்சுவையெல்லாம் பண்ணலை, உண்மையாகவே சொன்னார். பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதனால் என்ன ஆகும் தெரியுமா? அதனுடைய சிறப்பை அவர்கள் உணர மாட்டார்கள். ஒரு குரு தம்முடைய சீடர்களுக்கு சாதனை இல்லாமலே எல்லாவற்றையும் கொடுத்து விடுகின்றார் என்றால் அந்த சீடர்கள் எப்போதுமே அந்த நிலையிலே தான் இருப்பார்கள். அவர்களாகவே முயற்சி செய்து, அவர்களாகவே சாதனையில் ஈடுபட்டு, அவர்களாகவே தவம் செய்து, அதனால் அவர்கள் பெறக்கூடிய ஆற்றல் இருக்கிறதல்லவா, அதுதான் நிலைத்திருக்கும். அதனால தான் இவர்களை நான் அந்த மாதிரி பயிற்சிகளில் ஈடுபடுத்துகின்றேன் என்று சொன்னார். இதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற அறிவுரைகளை அவர் சொல்லுவார், வழிமுறைகளை அவர் காட்டுவார். எப்போதும் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையுமே அவர் செய்து கொண்டே இருப்பார். எதுலேயும் அவருக்கு தளர்ச்சி வரவே வராது. இவருக்கு இப்படி பண்ணியிருக்கிறான், அவருக்கு அப்படி பண்ணி, இவ்வளோ பண்ணியும் ஒன்றும் பயன் அடையாமல் இருக்கிறானேன்னு வருத்தமும் பட மாட்டார். முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் வரும். இன்று இல்லாவிட்டால் நாளை, நாளை இல்லாவிட்டால் நாளை மறுநாள். அதனால் யாரும் கவலைப்படவே கூடாது. எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும், எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சிக்கு தவிர வேறு ஒன்றுமே இருக்கக்கூடாது என்பது தான். அதனால் என்ன ஆகும் என்றால், அவரிடத்தில் போய் நாம் அதை கேட்க வேண்டும், இதை கேட்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டு வருகிறவர்களுக்கு அவர் சில சமயங்கள் இப்படி ஏதாவது சொல்லி சமாளித்து விட்டாலும் கூட காலப்போக்கில் எல்லாம் தெரிந்து கொண்டு விட்டார்கள். ஒரு அனுபவம் என்ன ஏற்பட்டது என்றால், அவர் முன்னால் வந்து உட்கார்ந்து விட்டாலே சில சமயங்களில் நிறைய கவலைகளை சுமந்து கொண்டு வந்து உட்காருவாங்க. நெஞ்சிற்கவலை நிதமும் பயிராக்கின்னு சொல்கிறாமல்லவா, அதுபோல் ஏகப்பட்ட கவலைகளை சுமந்து கொண்டு இவர்கிட்ட போனால் அவர் சரி பண்ணுவாரா, சரி பண்ண மாட்டாரா அப்படின்லாம் யோசனை பண்ண மாட்டாங்க. ஒரு மகான் முன்னால் போய் உட்கார்ந்தாலே மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறதல்லவா, ஒரு தற்காலிகமாகவாவது ஒரு சாந்தி கிடைக்கிறதல்லவா, அதையாவது நாம் பெற்றுக்கொண்டு போகலாம் என்று வருவார்கள். ஆனால் என்ன ஆச்சரியம் என்றால், அங்கே போய் உட்கார்ந்த உடனேவே இந்த கவலைகளெல்லாம் காணாமல் போய்விடுமா. அவர்கள் மனத்தில் பெரிய பெரிய பாரங்களை சுமந்து கொண்டு வருவார்கள். அங்கே போய் ஒரு சில நிமிடங்கள் உட்கார்ந்த உடனே அந்த பாரத்தையெல்லாம் யாரோ ஒருத்தர் வந்து இறக்கி வைத்து விட்ட மாதிரியான ஒரு உணர்வு, மனம் லேசாகிவிடும். அப்படியே ஆனந்தமாக உட்கார்ந்து இருந்துட்டு போயிடுவாங்க. இதை விட வேறு என்ன வேணும்? செயல்முறையில் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்பதை விட இதுதான இயல்பானது. மனத்தை தெளிவுபடுத்தி விட்டால் என்றும் சந்தோஷம் கொண்டு இருக்க செய்வாயின்னு கவிஞன் பாடினதை நாம் முதல்ல பார்த்தோம் அல்லவா, அதுபோல் ஆனந்தமாக இருப்பதற்கு என்ன வேண்டும் அதை அவர் கொடுத்துட்றார். ஒன்றுமே செய்யாமலே அங்கே போய் உட்கார்ந்திருந்த மாத்திரத்திலே அதை கொடுத்து விடுவார். அதுதான் அவர் கருணை கடல் என்று சொல்லுகிறோம். கருணையின் சரிதம் என்று சொன்னோமே, அந்த கருணையை அப்படி வாரி வழங்கி கொண்டே இருந்தார் காலமெல்லாம். இன்னும் சில சமயங்களில் சில பேர் வருவார்களாம், ஏதோ ஒரு காரணத்தினால வருவாங்க. அவரை போய் நம்ம பக்கத்தில் போய் ஒரு தரிசனம் பண்ணுனா நமக்கு நல்லது அப்படின்னு நினச்சிட்டோம், அல்லது அவரிடத்தில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு நாம் அதற்கு விடை தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டு வரலாம். ஏதோ ஒரு காரணம் அவர் வருவாங்க. வரும்போது பார்த்தா அந்த அரை பூராவும் மனிதர்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பாங்க, இடைவெளியே இல்லாமல். சரி, முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னால் போக வேண்டாம், நாம் ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துட்டு போயிடலாம் என்று ஒரு அந்த சுவர் ஓரத்துலேயோ கதவு பக்கத்துலேயோ இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுறதுன்னு சொல்கிறாங்கல்லவா, அதுபோல் உட்காந்துருப்பாங்களாம். இவர் அப்படி பார்த்துட்டு, இவரும் ஒன்றும் அதை கண்டுக்க மாட்டேங்க, அந்த மாதிரிலாம் காட்டிக்க மாட்டார். ஒன்றும் என்னப்பா வந்தியா போனாலாம் கேட்க மாட்டாராம். அப்படியே ஒரு உடனே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மனிதர் எழுந்திரிச்சுவார். கட்டில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருப்பார். அதுக்குன்னு ஒரு கட்டில் இருக்குது, அதில் உட்காந்து அவர் பேசிக்கிட்டு இருப்பார். கீழே உட்காந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை விட்டு எழுந்து சும்மா அப்படி எல்லார்ட்டையும் அப்படி வருவது போல், சில சமயங்களில் பள்ளிக்கூடத்தில் வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும்போது அப்படியே ஒரு சுற்றி வர்றார் அல்லவா, அது மாதிரி காட்டிக்குவார். ஒரு காரணம் இல்லாமலே நடந்து வருகிற மாதிரி அப்படியே பக்கத்தில் வருவார். சுற்றி சுற்றி வந்து விட்டு அந்த மனிதன் பக்கத்தில் வந்து நின்றுக்குவார். அந்த புதுசாக வந்தானே, பக்கமாக போய் பார்க்கணும், அவரிடத்தில் ஏதாவது கேட்கணும் என்று நினைத்து கொண்டு வந்திருக்கிறான் அல்லவா, அவனுக்கு பக்கத்தில் போய் அப்படியே ஏதோ அங்கேயும் இங்கேயும் பார்க்குற மாதிரி சில சமயங்கள் அப்படியே தொற்று வரான் அவனை. அவ்வளவுதான், தொட்ட மாத்திரத்தில் அவன் எங்கேயோ போய் விடுவான். அவன் அதை கேட்கவும் இல்லை, அதை எதிர்பார்த்தும் வரவில்லை. இவரை பார்த்துட்டா போதும், அவர் சொல்லுகிற எதையாவது ஒன்று ரெண்டு வார்த்தைகளை காதில் கேட்டால் போதும் என்று நினைத்து கொண்டு வருபவன் இந்த கூட்டத்தை பார்த்து தயங்கி நின்று நம்ம ஒரு ஓரமாக இருந்துவிட்டு நாம் பாட்டுக்கு போயிடலாம் என்று நினைப்பவனுக்கு நாம் ஏதாவது செய்தே ஆக வேண்டும். இந்த இடத்தை நாடி வந்து விட்டான். இந்த இடம்னு தான் அவர் சொல்லுவார், நான் சொல்ல மாட்டார். இந்த இடம் என்பது அவர் இருக்கின்ற இடம், அவர் இருக்கின்ற இடம் என்பது தேவி இருக்கின்ற இடம். அந்த இடத்தை நாடி ஒருவன் வருகின்ற போது அவனுடைய குறைகள் தீர்க்கப்பட வேண்டும்.
அவனுடைய மனம் நிறைவு பெற வேண்டும், அதற்கு நாம் செய்ய வேண்டியது செய்துவிட வேண்டும் என்று செய்து விடுவார். இது அப்போது மட்டுமல்ல, இப்போதும் அதே தான். அதனால் மனிதராய் பிறந்தோரெல்லாம் மகிழ்வுடன் வாழ்தற்கான இனிய நல் வழியை காட்ட இங்கு அவதாரம் செய்தார். அந்த வழி நாம் நிறைய கேட்கிறோம், அவருடைய உபதேசங்களை படிக்கிறோம், சுவாமிகள் போன்றவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்கிறோம். அவற்றை மனத்திலே சிந்தித்து இறைவனை சார்ந்திருக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும் என்பது தான் அவருடைய எல்லாவற்றையும் படித்த அந்த அமுத மொழிகள் 3 தொகுதிகளையும் படித்து பார்த்தாலும் அது பல கோணங்களில் இதைத்தான் அவர் சொல்லி வைத்திருக்கிறார். அதை நாம் கொஞ்சம் மனத்தில் பதிய வைத்து கொண்டு விட்டால் எல்லாரும் இன்புற்று இருக்கலாம். அதுக்கு தான் அந்த அவர் காலமெல்லாம் கருணை கடலாக விளங்கினார். கனிவுடன் அனைவர் மீதும் கருணையை அன்றும் பொழிந்தார், இன்றும் பொழிந்து கொண்டிருக்கிறார், என்றும் பொழிந்து கொண்டிருப்பார். அந்த கருணை தான் நம்முடைய வாழ்க்கையை கரை சேர்க்கக்கூடிய ஒரு பண்பு. அதை சார்ந்திருக்க கற்றுக்கொண்டு விட்டால் நாம் பெற்ற இந்த பிறவி பயனுடைய பிறவியாகும். அதுதான் அவர் சொல்கிறார், இந்த பிறவிலேயே இறைவனை அறிய முயலவில்லை என்றால் அது வீணாக போய்விடும் என்று சொல்கிறார் அல்லவா. அப்படி வீணாக போய் விடாமல் காக்கக்கூடிய கருணை கடலை நாம் போற்றி அவருடைய திருவருளினால் நம் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக, பொருள் படைத்த வாழ்க்கையாக அமைய அவரை பிரார்த்தித்து கொள்வோம். அதன் மூலமாக இந்த பிறவு பயனுடைய பிறவியாக ஆவதாக. ஜெய ஜெய ஓம் ஸ்ரீராம கிருஷ்ணா, ஜெய ஜெய ஓம் ஸ்ரீராம கிருஷ்ணா, அனந்த ரூபனே ராம கிருஷ்ணா, அத்புத சரிதனே ராம கிருஷ்ணா, ஜெய குருதேவா ராம கிருஷ்ணா, ஜெய குருநாதா ராம கிருஷ்ணா, ஜெய ஜெய மங்கள குருதேவா, மங்களம் நிறைந்திடு குருநாதா, ஜெய குரு ஓம் ஸ்ரீராம கிருஷ்ணா, குரு மகராஜா ராம கிருஷ்ணா, ஜெய ஜெய ஓம் ஸ்ரீராம 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 கிருஷ்ணா.